ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீங்கள் உங்கள் குறைவுகளை எண்ணி புலம்ப வேண்டாம். உங்களுடைய இயலாமை, இல்லாமை, வருத்தம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நாம் பயப்படுகிற, நாம் கலங்கிக் கொண்டிருக்கிற, நாம் வேதனைப்படுகிற எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனை, ஒரு நல்ல மேய்ப்பரை, ஒரு சகாயம் பண்ணுகிற ஒரு தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலே நான் தேவனை நோக்கி அமர்ந்த போது தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னாகமம் 8ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனம். அதன் பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு நீ லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகள் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி. எனக்கன்பானவர்களே, இந்த வசனத்தை நான் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்த போது தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு வசனம். இந்த இடத்திலே நாம் மற்றொரு வசனத்தை வாசிப்போமானால் என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். நீ இஸ்ரவேல் சந்ததியாரின் என்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள். எனக்கன்பானவர்களே, இந்த வசனத்தை நான் தியானித்த போது தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் என்ன விரும்புகிறார்? இந்த செய்தியின் மூலமாக அநேகரிடத்தில் தேவன் விரும்புகிற ஒரு காரியம், நீங்களும் நானும் இந்த மாதத்திலே நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 12 வசனத்திலே பார்ப்போமானால் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்த வேண்டும் என்று இதிலே கர்த்தர் மோசேயை கொண்டு ஆரோனுக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். விளக்கை எப்படி வைக்க வேண்டும், தகன பலியும் சர்வாங்க பலியும் எப்படி செலுத்த வேண்டும், இஸ்ரவேலில் இருந்து லேவி குடும்பத்தாரை எப்படி பிரித்தெடுத்து அவர்களுக்கு சுத்திகரிப்பை செய்ய வேண்டும், இப்படி அநேக காரியங்களை தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு செய்து கொடுக்கிறார். இந்த வசனத்தை நான் தியானித்து முடித்த உடனே எனக்குள்ள இருதயத்தில் ஏற்பட்ட ஒரு வாஞ்சை, ஒரு பாரம் என்னவென்றால், இந்த மாதம் முழுவதும் நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எனக்கன்பானவர்களே, பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்த வேண்டும் என்று சொல்கிற இந்த இடத்துல இந்த 2 பலியையும் நமக்காக ஏற்கனவே செய்து முடித்த நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பை சற்று நாம் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டும். அப்படிப்பட்ட பலியாக நம்முடைய இயேசுவானவரை பிதாவானவர் நமக்கு தந்து அவருடைய ரத்தம் சிந்தி இன்றைக்கு நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதோடு கூட சேர்ந்து இந்த மாதம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய காரியம், நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உங்களை சுத்திகரியுங்கள். எப்படி அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய சிந்தையை நீங்கள் சுத்திகரியுங்கள், உங்கள் இருதயத்தின் யோசனைகளை நீங்கள் சுத்திகரியுங்கள், உங்கள் பார்வைகளை சுத்திகரியுங்கள், உங்களுடைய எண்ணங்களை சுத்திகரியுங்கள், உங்களுடைய கால்கள், கைகள். இந்த இடத்துல கால்கள், கைகள் என்று ஏன் சொல்லணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய கால்கள் தவறான ஒரு காரியத்தை, தவறான பாதையில தீவிரிச்சு அதுல போய் ஒரு காரியத்தை செஞ்சு தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யாமல் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு சுத்திகரிப்பை நம்முடைய கால்களுக்கு நாம் செலுத்த வேண்டும். தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை நம்முடைய கரங்கள் செய்யாதபடிக்கு, அதாவது நம்முடைய கைகள் செய்யாதபடிக்கு நம்முடைய கைகளை சுத்திகரிக்க வேண்டும். நம்முடைய பார்வையை, நம்முடைய கண்களை நாம் சுத்திகரிக்க வேண்டும். தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத இடங்களை சென்று பார்க்கிறத, கவனிக்கிறத, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யாமல் நம்முடைய கண்களை நாம் சுத்திகரிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை, நம்முடைய துணிகரமான செயல்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய வாயின் வார்த்தைகளை, இப்படி பலவிதமான காரியங்களை நாம் சுத்திகரிக்க வேண்டும். எனக்கன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த 1ஆம் தேதியில நாம் நம்மை சுத்திகரித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இந்த மாதத்திலே காணப்படுவோமானால், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை கொண்டும் நமக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் நாம் இந்த மாதத்திலே சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் குறிப்பாக இந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தின தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, அவர் பரிசுத்தத்தை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மில் விரும்புகிற ஒரு காரியம் பரிசுத்தம்.
இந்த பரிசுத்தத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டுமானால் சுத்திகரிப்பு நமக்கு அவசியம். நெடுநாட்களாக இருக்கிற ஒரு தோஷம், நெடுநாட்களாக இருக்கிற தலைமுறையாக வந்த ஒரு பாவம், அல்லது குடும்பத்துல சமாதான குலைச்சல், அல்லது குடும்பத்துல போராட்டமான ஒரு சண்டையோடு கூடிய ஒரு வாழ்க்கை, அல்லது கடன் பிரச்சனை, நெடுநாளாய் கடன் பிரச்சனை, தீராத வியாதி, இப்படி ஏதோ ஒரு காரியத்தை நாம இந்த மாதம் சுத்திகரிப்பின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சுத்திகரிப்பை கொண்டு நம்முடைய சரீரத்தை அடக்கி, நம்முடைய ஆவியை அடக்கி, நம்முடைய ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தையை தந்து சுத்திகரித்து, இப்படி நம்மையும் நம்முடைய வீட்டையும் சுத்திகரித்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இந்த மாதம் முழுவதும் நம்மை கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கெல்லாம் எதுவுமே நடக்காது, நான் என்னுடைய வாழ்க்கையில நன்மையானதை ஒன்றும் நான் பார்க்கல, இந்த மாதம் மட்டும் என்ன பெருசா நடந்துற போதுன்னு ஒருவேளை இந்த செய்தியை யாராவது ஒருவர் பார்த்து கொண்டிருப்பீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையில இந்த சுத்திகரிப்பை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த சுத்திகரிப்பை குறித்து இந்த வேதத்திலே தியானித்து பாருங்கள். அவரை நம்பி பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கன்பானவர்களே, வருகின்ற 6/9/2025 சனிக்கிழமை முதல் 12/9/2025 வெள்ளிக்கிழமை வரை நம்முடைய பகுதியிலே 7 நாட்கள் சுத்திகரிப்பு ஜெபம் மற்றும் ஆராதனை வைத்திருக்கிறோம். எனக்கன்பானவர்களே, உங்களுடைய பகுதியில் இருக்கிற யாராவது ஒருவரிடத்துல இந்த சுத்திகரிப்பின் ஜெபத்தை குறித்து தெரிவியுங்கள். இந்த சுத்திகரிப்பின் ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள், ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். 7 நாட்களும் எப்படிப்பட்ட சுத்திகரிப்பை நாம் செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சுத்திகரிப்பை குறித்து 7 ஊழியக்காரர்கள் வந்து அந்த சுத்திகரிப்பை குறித்து விளக்க போகிறார்கள், ஆராதிக்க போகிறார்கள். சோ இந்த 7 நாள் கூட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முதலாவது நன்மையான வாழ்க்கையாய் வாழ்ந்து முடிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். மற்றவர்கள் 1000 சொல்லுவார்கள், நீ என்னத்தை கண்ட, நீ என்னத்தை செஞ்சுட்ட, நீ என்னத்தை பார்த்துட்ட, அவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், அவர் என்னை தேடி வந்தார், அதனுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறேன். நானும் ஒரு புறஜாதியிலிருந்து வந்த ஒருவன், என்னை தேடி வந்த இயேசுவின் நாமத்தை இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கன்பானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டுமானால் இந்த இயேசுவை தேடுங்கள். அவர் உங்களுக்கு தோள் கொடுக்கிறவராகவும் துணையாளராகவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களை கொண்டு செய்கிற ஒரு நல்ல தேவனாக அவர் நமக்கு காணப்படுகிறார். அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.